தொழில்கள் பிரிவில் யூபிஎஸ், இன்வெர்டர் போன்ற மின்சார துணை பொருட்களை விற்பனை செய்வது, பழுது பார்ப்பு மற்றும் பராமரிப்பு பற்றி நாம் பார்த்து வருகிறோம். இந்த தொழிலில் ஈடுபடும் வாய்ப்புகள் குறித்து இந்த துறையில் அனுபவமிக்க திரு கார்த்திகேயனுடன் உரையாடுகிறார் நமது செய்தியாளர் வேல்சங்கர். சேவைத்துறைகளில் ஒன்றாக இன்வெர்டர், யூபிஎஸ், ஸ்டெபிலைசர் மற்றும் பேட்டரி ஆகிய உள்ளன. இவைகள் மின்சாரம் பயன்பாட்டில் ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருக்கின்றன. இவற்றுக்கு சந்தையில் வரவேற்பு எப்படி இருக்கிறது, உள்நாட்டு சந்தையில் விற்பனை அதிகரிக்க வாய்ப்புள்ளதா என்பது உள்ளிட்ட சில கேள்விகளை இந்த துறை நிபுணர் திரு கார்த்திகேயன் அவர்களிடம் முன்வைப்போம். வணக்கம் சார். இவற்றுக்கு நம்மளுடைய சந்தையில் வரவேற்பு எப்படி இருக்கிறது? இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருளுடைய தேவை வந்து வருடம் அதிகமாகிட்டே தான் இருக்குது. இன்னொரு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பவருடைய தேவை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பவருக்கு தேவைக்கும் உற்பத்திக்கும் அந்த கேப் இருந்துட்டு தான் இருக்குது. ஒரு இந்தியா முழுவதும் வந்து ஒரு 45,000-50,000 மெகாவாட் வந்து ஷார்ட்டேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 1000-2000 மெகாவாட் ஷார்ட்டேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எவரி இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது பவர் வந்து இல்லைன்னா அடுத்த ஆல்டர்னேட்டிவ்ங்கிறது இந்த இன்வெர்டர், யூபிஎஸ், இன்வெர்டர், பேட்ரி இதெல்லாம் வந்து அடுத்த ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. முன்னாடியெல்லாம் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜென்ரேட்டர் வந்து பவர் வந்து கட் ஆச்சுனாக்கா ஃபியூல் தேவைப்படும், நாய்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் இன்வெர்டர் வந்தது. இன்வெர்டர் வந்து வருடம் முழுவதுமே இந்த இன்வெர்டருடைய பயன்பாடு வந்து தேவைப்படுது. அதுக்கான சந்தை வாய்ப்பும் நல்லா அருமையாக இருக்குது. உள்நாட்டில் இவைகள் விற்பனை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதா சார்? உள்நாட்டில் வந்து நம்ம பவர் கட் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்குது சார், அங்கெல்லாம் வந்து இந்த இன்வெர்டர் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. இன்வெர்டர் என்ன பண்ணோம் ஆக்சுவலான பவர் இருக்கும்போது அது பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான பவரை கொடுத்துட்ருக்கோம். இன்கேஸ் பவர் கட் ஆகும்போது பேட்டரியில் உள்ள பேக்கப்பை எடுத்து நமக்கு தேவையான பவரை மாற்றி கொடுக்கும். அதை இன்வெர்டர் பண்ணும். அப்படி இருக்கும்போது இந்த உள்நாட்டில் எங்கெங்கெல்லாம் பவர் கட் அதிகமாக உள்ள ஏரியா இருக்குதோ அங்கே எல்லாமே இது சந்தைப்படுத்துறதுக்கு நல்ல அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சார், இந்த பேட்டரி தயாரிப்பு தொழில் தமிழ்நாட்டில் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா? சிறிய முதலீடு செய்யலாமா? பேட்டரி ஃபீல்டில் பொறுத்தவரைக்கும் சார் நம்ம வந்து 3 டைப்பை பிரிக்கலாம் சார். இதில் வந்து புதியதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், பேட்டரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா நீ மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், நியூ பேட்டரியாக மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். ரெண்டாவது வந்து ரீசைக்கிளிங் ப்ராசஸ், அதாவது ரீசைக்கிள் பேட்டரி எடுத்துகிட்டு ஓல்டு பேட்டரிஸ்லேருந்து எடுத்து ரீசைக்கிள் பண்ணி அந்த பேட்டரியை வந்து ரெடி பண்ணுவாங்க. இது ரெண்டாவது ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சார்ஜிங் மட்டும். இப்போ எங்கெல்லாம் வந்து பேட்டரி யூஸ் பண்ணுறாங்களோ, இப்போ பெட்டி கடையாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. திரும்ப முடிச்சது அப்புறம் என்ன அடுத்த நாள் காலையில் அவங்க சார்ஜ் போட்டு திரும்ப யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல 3 டைப்பில் வந்து இந்த பேட்டரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது எல்லா இடத்துலையுமே இந்த பேட்டரி பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. சார், இப்போ இன்வெர்டர், யூபிஎஸ், ஸ்டெபிலைசர் மற்றும் பேட்டரி ஆகியவை வந்து விற்பனை தொடர்பாக நீங்கள் சொன்னீங்க. இப்போ வந்து இதில் பழுது பராமரிப்பும் தொழிலுக்கு வந்து வரவேற்பு எப்படி இருக்கிறது? சர்வீஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் சார் உங்களுக்கு ஒரு பொருளை விற்றதுக்கப்புறம் அதுக்கு அவங்க சர்வீஸ் எப்போ தேவைப்படுதுன்னா பொருள் ஒரு 1 வருஷம் 2 வருஷம் வேரண்டி இருக்கும். முடிச்சதுக்கப்புறம் சர்வீஸ் கூப்பிடும்போது நம்ம கரெக்டாக அட்டன் பண்ணணும். அப்படி இருக்கும்போது இதில் மேனுஃபேக்சரிங் லைன்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது, சர்வீஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. நன்றி சார். இன்வெர்டர், யூபிஎஸ், ஸ்டெபிலைசர் மற்றும் பேட்டரி ஆகியவைகளுக்கு ஆண்டு முழுவதும் பயன்பாட்டில் இருப்பதால் தேவை அதிகமாக உள்ளது. அதே போல் வந்து இதன் பராமரிப்பு மற்றும் பழுது தொடர்பான தொழிலுக்கும் நல்ல வரவேற்பு இருப்பதை இதன் மூலம் அறிய முடிகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லெனினுடன் வேல்சங்கர்.